Assalamualaikum. Hi friends, welcome to Jamsheed's Lifestyle. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க உங்க பேக்கிங் ரூம் டூர் போடுங்க அப்படினு சொல்லி அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். என்னோட பேக்கிங் ரூம் வந்து ரொம்ப குட்டி, அதை பார்த்தாலே தெரியும். இதுல வந்து இதுக்கு முன்னாடி நாங்க பழைய ஜாமா இந்த மாதிரி நிறைய போட்டு வச்சிருந்தோம். எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு இப்போ என்னோட பேக்கிங் ரூமா வந்து நான் வந்து மாத்திருக்கேன். நான் என்னென்ன வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத எல்லாத்தையும் காட்டுறேன். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பேக்கிங் ரூம்காக அப்படின்னு சொல்லி நான் வந்து இது பண்ண இந்த பேக்கிங் ரூமில் வந்து ஒரு ஸ்விட்ச் போர்டு கூட இருக்காது, வெறும் 2 லைட்டுக்கான வந்து ஹோல்டர் தான் இருக்கும். அதனால வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்விட்ச் போர்டு வந்து இங்கே வச்சுருக்கோம். அதில் வந்து 3 ஸ்விட்ச் போர்டு வரும். ஒன்று வந்து ஓடிஜிக்கு, ஒன்று வந்து பீட்டருக்கு, இன்னொன்று எக்ஸ்ட்ராவே வரும். இது வந்து கொஞ்சம் ஓடிஜிங்கிறதுனால பவர்லாம் நல்லா இழுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பெருசாகவே வச்சுருக்கோம். ஓடிஜி பற்றி சொல்கிறேன். என்னோட ஓடிஜி வந்து அகரோ பிராண்ட் 48 லிட்டர் ஓடிஜி. இப்போதைக்கு வந்து 48 லிட்டர் போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால இதே வாங்கியாச்சு. இது வந்து நான் ஒரு 1 வீக்காக யூஸ் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இதுக்கப்புறம் இதில் வச்சுருக்க டீபாய் வந்து எங்கள் வீட்டில் வந்து முன்னாடி வந்து கிச்சனில் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தது. இதுலேயுமே வந்து வால் ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி அதை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த டீபாய் வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டினது எல்லாமே வந்து இன்னொரு வீடியோவாக எடுத்து எடிட் பண்ணியிருக்கேன். அதையுமே வந்து கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த டீபாய்க்கு கீழே வந்து இந்த ஓடிஜி கூட கொடுத்த வந்து அந்த குக்கீஸ் ட்ரே வச்சுருக்கேன். இது இன்னும் நான் யூஸ் பண்ணல, இருந்தாலுமே வந்து எப்பயாச்சும் யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து அவனுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஆர்கனைசர் வாங்கியிருக்கேன். இது வந்து நான் மீஷோவில் வாங்கினேன். இதோட ரேட் வந்து 650 வந்துச்சு. இதுக்கு மேலே வந்து ஃபஸ்ட்டு நான் டூத் பிக் வச்சுருக்கேன். எதுக்கு நான் வந்து எல்லாமே வெந்துருச்சா, கேக்லாம் வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்காக இந்த ஓடிஜிக்கு பக்கத்துலேயே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த க்ளவுஸ் இல்லாமல் வந்து ஃபஸ்ட் நான் 2 நாள் கையெல்லாம் சுட்டுக்கிட்டேன். இது வந்ததுலேருந்தே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது கூடவே வந்து இன்னொரு குட்டி கிளாத் மாதிரி கொடுத்துருந்தாங்க, அதையுமே வந்து இது மேலே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டவல் வச்சுருக்கேன். எதுக்காகனா வந்து இந்த மிக்சிங் பவுலில் கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சுன்னா அது ஈரமாக இருக்கக்கூடாதுல, அது துடைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து கேக் போர்ட்ஸ் வச்சுருக்கேன். மீதிலாம் வந்து ஹாலில் இருக்குது. இப்போதைக்கு 2 மட்டும் இங்கே இருக்கட்டுமே, டக்குன்னு எடுக்க யூஸ் ஆகுமே அப்படிங்கிறதுக்காக இங்கே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபஸ்ட் ரோ பார்ப்போம். இந்த ஃபஸ்ட் ரோவில் வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் ஆல்ரெடி வீடியோவில் காமிச்சிருக்கேன். இது வந்து 2 ஆர்கனைசர் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து மெஷரிங் கப்ஸ், அதுக்கப்புறமா வந்து நான் வெனிலா எசன்ஸ், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாமே 2 பேட்ச் வாங்கினேன். யூஸ் பண்ணாததெல்லாம் வந்து இந்த ரோவில் வச்சுருக்கேன். இதுதான் வந்து ஃபஸ்ட் ரோவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ரோவில் உள்ளதை பார்ப்போம். செகண்ட் ரோவில் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு அதில் ஸ்பேச்சுலா, நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரேப்பர், பேலட் நைஃப், இந்த மாதிரியான பொருள் எல்லாமே வந்து செகண்ட் ரோவில் வச்சுருக்கேன். இதில் வந்து யூஸ் பண்ணுற பேக்கிங் சோடா, அதுக்கப்புறமா வெனிலா எசன்ஸ், நெக்ஸ்ட் வந்து ப்ரௌனி மேலே டாப்பிங்காக யூஸ் பண்ணுற ஹெர்ஷீஸ் சிரப் எல்லாமே வந்து செகண்ட் ரோவில் வச்சுருக்கேன். வந்து தேர்ட் ரோவில் வந்து இது வந்து ப்ரௌனி அளவு பார்த்து கட் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு நட்ஸ் கட் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு சிலிக்கான் மேட், அதுக்கப்புறமா வந்து ஃபுட் கலர்ஸ்லாம் வந்து வச்சுருக்கேன். இதுதான் வந்து தேர்ட் ரோவில் ஃபுல்லாகவுமே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்த் ரோவில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபோர்த் ரோவில் வந்து என்னோடய நாசல்ஸ் அப்படியே வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய சாக்லேட் மோல்ஸ், அதுக்கப்புறமா பைப்பிங் பேக், நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய கொஞ்சம் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஃபோர்த் ரோவில் வச்சுருக்கேன். ரோவில் வந்து ஃபுல்லாக என்னோட க்ரஷஸ், ஃபுல்லாக வந்து இந்த கேக்கோட ஃப்ளேவர்ஸ், ஸ்ட்ராபெரி க்ரஷ், பட்டர்ஸ்காட்ச், பிளாக் கரண்ட், மேங்கோ, ப்ளூபெரி எல்லாமே க்ரஷஸ் வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன். இங்கே ஒரு டஸ்ட்பின் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து அதிகமாக இந்த பட்டர் பேப்பர், அதுக்கப்புறமா வந்து எக் இதெல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால குப்பையை வந்து வெளியே போய் போட்டு வர அளவுக்கு வந்து டைம் இருக்காது. அதனால பக்கத்துலேயே வந்து இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு டஸ்ட்பின் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா என்னோட ட்ரைபேட், இது எப்போவுமே வந்து இந்த ரூம்லேயே இருக்கும். இது பெருசாக இடத்த அடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு வீடியோ எடுக்கலாம் இதுதான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால இந்த ட்ரைபேடும் எப்போவுமே வந்து இந்த பேக்கிங் ரூமில் இந்த வாரமாக எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். வீடியோ எடுக்க கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்கிறதுக்காக இப்போதைக்கு வந்து ட்ரைபேடை வந்து தள்ளி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு எப்போவுமே வந்து இந்த குட்டி ஸ்டூல் இருக்கும். ஏன்னா வந்து நான் வந்து கேக் செய்யக்குள்ளலாம் உட்கார முடியாது, ஆனால் ஏதாச்சும் எழுதக்குள்ளே, இந்த ரெசிபிஸ் எழுதக்குள்ளே வந்து உட்காந்துருப்பேன். அதனால இந்த ஸ்டூலும் எப்போவுமே இருக்கும். நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து என்னோடய டேபிளுக்கு வந்துடலாம். என் டேபிளில் வந்து ஃபஸ்ட்டு இங்கே குட்டி ஒரு ஒயர் பாக்ஸ் மாதிரி வாங்கியிருக்கேன். அப்போ தான் வந்து பீட்டர் கூட வந்து பீட்டருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி. இதுதான் வந்து என்னோடய பீட்டர். நான் ஃபஸ்ட்டு 500 ருபீஸ்க்கு வந்து ஒரு கம்மி காசில் வந்து பீட்டர் வாங்கினேன். அது வந்து எனக்கு செட் ஆகலை. அதுக்கப்புறமா இது வந்து 2500 கிட்ட வந்துச்சு. இந்த பீட்டர் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது. பீட்டர் வந்து ஆன் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து 5 ஸ்பீடு வரைக்குமே இருக்கும்.
பீட் பண்ணுறதுக்குலாம் வந்து. ஆனால் இது கொஞ்சம் ஹெவியாகவும் இருக்கும். இது பிலிப்ஸ் பிராண்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த டேபிள் எப்போவுமே இவ்வளோ க்ளீனாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஏன்னா கேக் செய்கிறவங்களுக்குலாம் தெரியும் அந்த இடமே வந்து ரொம்ப மெஸ்ஸி ஆகிடும். ஆனால் வந்து நம்ம கொஞ்சம் ஹைஜீனிக்காக பண்ணுமே அப்படின்னு சொல்லி நான் எப்போவுமே க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வந்து நைட்டில் ஃபுல்லாக முடிச்சு வச்சுருவேன். அதேமாதிரி ஒரு கேக் முடியக்குள்ளேயே வந்து இந்த மாதிரி க்ளீனாக வச்சுருவேன். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே டர்ன் டேபிள் வச்சுருக்கேன். டர்ன் டேபிள் இல்லாமல் வந்து கேக்கே செய்ய முடியாது. இதுவும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது வாங்கின வீடியோ வந்து நான் ஆல்ரெடி வந்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் அது பக்கத்தில் வந்து வெயிட் மிஷின்னு சொல்லுவாங்க, அது வச்சுருக்கேன். இதுவுமே வந்து எல்லாத்துக்குமே தேவைப்படும். மெஷர்மெண்ட்ஸ் இல்லாமல் கேக் ஒன்றுமே கிடையாது. இதையுமே வந்து எப்போவுமே இந்த டேபிள்லே இருக்கும். இன்னொன்று வந்து இந்த டேபிள் எக்ஸ்ட்ரா உள்ளது வந்து என்னோடய நோட்டீஸ், என்னோடய ட்ரீம். அதாவது வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணி நம்ம பிஸ்னஸ்க்குன்னு ஒரு நோட்டீஸ் அடிக்கிறதுலாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். இது வந்து இப்போ வந்து இந்த ஊர்லலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். பிஸ்னஸ் ஆரம்பித்து 1 வீக் தான் ஆகுது. இப்போதைக்கு தெரிஞ்சவங்க மட்டும் ஆர்டர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நோட்டீஸ் வந்து அடித்தோம். இதில் வந்து என்னென்ன இருக்குங்கிறத நான் அப்படியே சைடில் போடுறேன். கேக்கோட ரேட் எல்லாமே வந்து உங்களுக்கு வேணும்னா ப்ரௌனி வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக கொரியர் போடலாம். கேக்ஸ் வந்து நம்ம ரீஜன் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ்குள்ளே வந்தால் வந்து டெலிவரி பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வந்து கால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வால் ஸ்டிக்கர் ஒட்டினது எல்லாமே வந்து நான் இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். அதையுமே வந்து செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இது கீழே வந்து 3 கபோர்டு மாதிரி இருக்கும், அதை பற்றி சொல்கிறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். 2 பட்டர் பேப்பர், அதுக்கப்புறமா ரேப்பர், அதுக்கப்புறமா வந்து லேயர்ஸ்லாம் கட் பண்ணுற நைஃப் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து டிஷ்யூ பேப்பர் எல்லாத்தையுமே வந்து இதை வச்சு தான் க்ளீன் பண்ணுவேன். டிஷ்யூ பேப்பரும் வந்து அப்படியே முன்னக்கே வச்சுருக்கேன். இது வந்து அப்படியே மேலே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் அப்படியே பேக் பண்ணி அனுப்பக்குள்ளே கீஸ் பை, அதுக்கப்புறமா ஃபுல்லாக என்னோடய பர்ஸு அதெல்லாம் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு சிஸ்ஸர், இந்த மாதிரி வந்து கொஞ்சம் மினிமலான ஐட்டம்ஸ் தான் வந்து இதுக்குள்ளே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த லாஸ்ட்டு கபோர்டு. இந்த லாஸ்ட் கபோர்டில் வந்து ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சுருக்கேன். மைதா, நாட்டு சக்கரை, சுகர், நெக்ஸ்ட்டு வந்து கொக்கோ பவுடர், இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் வந்து இதுக்குள்ளே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஓடிஜி கூட கொடுத்த இந்த க்ரில்லாம் சுடுற அந்த கம்பி எல்லாத்தையுமே இந்த இதுக்குள்ளே வச்சுருக்கேன். நான் இன்னும் யூஸ் பண்ணல, அதனால் உள்ளே பத்திரமா இருக்கட்டுங்கிறதுக்காக இங்கே வச்சுருக்கேன். பாஸ் பண்ண இது வந்து கீழே வந்து என்னோடய டின்ஸ் வந்து அப்படியே அடுக்கி வச்சுருக்கேன். இன்னும் டின்ஸ்லாம் கொஞ்சம் கழுவை இருக்குது. டின்ஸ் எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணாதது எல்லாம் இங்கே வச்சுருவேன். நெக்ஸ்ட் வந்து மிக்சிங் பவுல்ஸ், அதுக்கப்புறம் மெஷர் பண்ணுற கப்ஸு எல்லாமே வந்து இதில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த லாஸ்ட்டில் வந்து பேக்கேஜிங் ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன். இன்னும் பேக்கேஜிங் ஐட்டம்ஸ்லாம் வந்து ஹாலில் இருக்குது. கொஞ்சம் முக்கியமாக அடிக்கடி யூஸ் பண்ணுறதை மட்டும் இங்கே வச்சுருக்கேன். பேக்கிங் ரூம் வந்து ஃபுல்லாக வந்து டூர் பார்த்தாச்சு. இப்போதைக்கு வந்து நான் ரொம்ப மினிமலான ஐட்டம்ஸ் தான் வாங்கி வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னொரு விஷயம் வந்து இந்த டெக்கரேஷன் பிளான்ஸுமே வந்து நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இதை பற்றியுமே வந்து நான் இன்னொரு வீடியோ எப்படி போட்டோம் அப்படிங்கிறத போட்டிருக்கேன். இதுதான் வந்து என்னோடய பேக்கிங் ரூம். நான் இப்போதைக்கு ஒரு 7 டேஸாக 1 வீக்காகவே வந்து இந்த ரூமில் தான் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். பேக்கிங் ரூம் வந்து ஃபுல்லாக காமிச்சாச்சு. உங்களுக்குமே வந்து கேக்ஸ், ப்ரௌனிஸ் எது வேணுனாலும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோட காண்டாக்ட் நம்பர், அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் நம்பர், இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வைஸுமே சரி, ரொம்ப ஹைஜீனிக்காக சூப்பராக செஞ்சுட்டு இருக்கோம். கண்டிப்பாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வீடியோ வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலே இந்நேரம் நம்ம சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிருக்கும். அதனால் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் வந்து சீக்கிரமாக ரீச் ஆகும். இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.